வணக்கம். இப்போ நிஃப்டியோட லெவல்ஸ் வந்து ஒன்று பார்க்கலாம். மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சா? ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே. மார்க்கெட் வந்து 180 பாயிண்ட் ப்ளஸில் காட்டுது. ஓகே. நிஃப்டியோட லெவல்ஸ் வந்து என்னென்னா, ஓப்பன் ஆகும்போது எக்ஸாம்பிளுக்கு இப்போ ப்ரீ மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 119 அந்த ரேஞ்சு வந்து காட்டுது. என்னோடய லாஜிக் படி ஃபஸ்ட்டு ஒரு கேண்டில் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த பெரிய கேண்டில் இருக்குல்ல, இந்த கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் வச்சா மட்டும்தான் ஃபர்தராக இந்த கேண்டிலோட ரேஞ்சு வரைக்கும் போகணும். அப்போ இந்த இடங்கிறது மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அது என்ன லெவல் அப்படின்னா நீங்கள் கேண்டில் பேசிஸில் பாருங்கள். 25,503க்கு மேலே க்ளோஸ் ஆனிச்சுன்னா டார்கெட் வந்து இந்த கேண்டிலோட ஹை வரைக்கும் போகும். ஓகே. அப்போ டார்கெட் வந்து 25,590. இப்போ வந்து கேப் அப் ஆகி அப்படியே போயிருமான்னா அப்படி போகிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒன்றும் வாய்ப்பு இல்லை. எனிவே இந்த கேண்டில் எடுத்துக்கோங்க. ஓகே. நேற்று 2.25 கேண்டிலோட லோவுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து ரேஞ்ச் வந்து 420லேருந்து 388 வரைக்கும் மேஜர் சப்போர்ட் ஆக்ட் பண்ணும். எங்கன்னா 418 டு 388 மேஜர் சப்போர்ட்டாக இன்றைக்கி ஆக்ட் பண்ணும். அப்போ வந்து இந்த கேண்டிலுக்கு மேலேயோ இந்த கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். இந்த கேண்டில் மேலே க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா 486க்கு மேலே 478க்கு மேலே 15 மினிட் க்ளோஸ் வைக்கணும். இந்த கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் வச்சிச்சுன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே அது மார்க்கெட் சைடுவேஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை கட் பண்ணி க்ளோஸ் வச்சா மட்டும்தான் இது வரைக்கும் போகும் டார்கெட். ஓகே. அப்போ இது எவ்வளோ தூரம் போகும், எவ்வளோ தூரம் கீழே எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஓகே. 388 418 மேஜர் சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணும். இந்த இடம் வந்து மேஜர் சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணும். இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சா தான் 326 அந்த ரேஞ்செல்லாம் வரும். 326லேருந்து 296 இந்த ரேஞ்ச் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வருமா அப்படின்னா அது பார்ப்போம். மார்க்கெட்டு இது எந்த கேண்டில் வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் எங்கே முடியுதோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு ப்ரீ மார்க்கெட்டோட ஐடியா தான். ஓகே. அப்போ இது கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் ஆனால் இங்கே போகணும். ஓவராலாக 25,666 வரைக்கும் போகணும். அதுக்கு மேலே க்ளோஸ் ஆனிச்சுன்னா தான் 25,700 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸ் பார்த்தோம்னா 3 ஹவர்ஸ்க்கு மேலே இந்த கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சிச்சுன்னா அந்த டே கேண்டிலுக்குள்ளே தான் எல்லாமே மார்க்கெட் நடக்கும். க்ளோசிங் வந்து டே கேண்டிலுக்குள்ளே, அதாவது எந்த கேண்டில்னால் இதுக்கு நேற்றோட கேண்டில் கூட எடுத்துக்கலாம், இல்லைன்னா முந்தானேத்து இந்த கேண்டில் கூட எடுத்துக்கலாம். ஓகே. இந்த கேண்டில் கூட எடுத்துக்கலாம். எல்லாமே ஒரே ரேஞ்சான கேண்டில் தான். ஸோ அப்போ வந்து 25,666 610க்கு மேலே 666க்கு மேலே செல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ க்ளோசிங் ரேஞ்ச் வந்து இந்த ரேஞ்ச் தான். ஓகே. அப்போ இந்த ரேஞ்ச் இந்த 200 பாயிண்ட்டுக்குள்ளே தான் அது மூவ் ஆகும். இந்த 400லேருந்து இந்த 610க்குள்ளே வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கன்னா 462 418 இந்த 418லேருந்து 460க்குள்ளே தான் மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 388லேருந்து கூட வச்சுக்கலாம். இந்த ரேஞ்சுக்குள்ளே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 510லேருந்து 666 போகிறப்ப செல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா சைட்வேஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதை ப்ரீமியம் வந்து எப்படிங்கிறது பார்ப்போம். 25,512 30 பாயிண்ட் ப்ளஸில் தான் பண்ணிகிட்ருக்கான். ஓகே. அப்போ வந்து இந்த கால் ஆப்ஷனை பார்ப்போம். கால் ஆப்ஷன் வந்து எவ்வளோ தூரத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். இந்த கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். 78 சப்போர்ட்டாக ஆட் பண்ணணும். இந்த கால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 25,600 கால் ஆப்ஷன் வந்து 78 ரூபா சப்போர்ட்டாக ஆட் பண்ணணும். ரெசிஸ்டன்ஸாக 148 ரூபா ரெசிஸ்டன்ஸு. ஓகே. இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சா தான் 190 ரூபா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்தந்த லெவல் தான் வந்து முக்கியமான லெவல்.
இதுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா 190. இதுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா இது 38 ரூபாலேருந்து 20 ரூபா வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னா 11 ரூபாலேருந்து 38 ரூபா இந்த ரேஞ்சு வரைக்கும் வரும்போது தான் இதை வந்து பை பண்ணுறதை பற்றி யோசிக்கணும். இந்த புட் ஆப்ஷன் என்ன மாதிரியான சினாரியோ இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த புட் ஆப்ஷன் வந்து இந்த 165 மேஜர் சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணும். மார்க்கெட் இன்கேஸ் கேப் போனால் இமீடியட்டாக ரிவர்ஸ் ஆகி சைடுவேஸில் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. அட்லீஸ்ட் வந்து ஒரு 3 கேண்டில் வச்சுக்கோங்க. 9:45 மேலே ஒரு 2 கேண்டில் விட்டுருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த 165 கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா ஃபர்தராக இது 112 வந்துடும். 112 டார்கெட் வந்துடும். அப்போ கால் சைடு ஆப்போசிட்டில் நீங்கள் என்ன ஸ்டேஜுங்கிறத அதை பார்த்துக்கணும். ஓகே, அப்போ இது கீழே வந்து இங்கே சப்போர்ட் எடுத்தால் திருப்பி ரெசிஸ்டன்ஸு இங்கே போகும். அப்போ 165லேருந்து 201 வரைக்கும் போகும். 201க்கு மேலே க்ளோஸ் வச்சா தான் 222, 222க்கு மேலே வச்சா தான் இது வந்து 268, 362லாம் போகும். அப்போ மார்க்கெட் வந்து பெரிய அளவுக்கு கீழே வந்தால் தான் இது 262, 362லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நம்ம வந்து டே கேண்டில் சப்போர்ட்னு சொல்லியிருக்கோம். கீழே போகிறது எல்லாமே வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையா இருக்குது. அப்போ இது வந்து 165 கட் பண்ணால் 112 வந்துடும். 112க்கு கீழே க்ளோஸ் ஆனால் ஃபர்தராக வந்து இது 84 அந்த ரேஞ்சில் போய் தான் இதை வந்து பை பண்ணணும். அப்போ 190லேருந்து ஒரு 80 பாயிண்ட்டு கீழே வந்துச்சுன்னா இந்த புட் ஆப்ஷன் வந்து போய் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் இந்த 26 அந்த கால் ஆப்ஷனில் சொன்னேன். இது வந்து 26 ரூபா அந்த ரேஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுக்கு கீழேன்னா 112க்கு கீழே 84 கட் பண்ணிச்சுன்னா இது ஓவராலாக சினாரியோ. இது இன்றைக்கி உள்ள லெவலில் நார்மலாக இந்த ப்ரீமியம் வந்து 25,600 புட்டு வந்து என்ன மாதிரி போகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இது 25 மார்க்கெட்டு முடிஞ்சிருச்சு. ஓகே, ப்ரீ மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. 25,556 அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுது. 25,556, 563. ஓகே, அப்போ இந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. அதிகபட்சம் அங்கேருந்து மேலே போச்சுன்னா இந்த கேண்டிலை வந்து கட் பண்ணணும். கட் பண்ணி க்ளோஸ் வச்சாதான் கேப்பை பண்ணி கேண்டில் வந்து இதுக்கு கீழே க்ளோஸ் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பெரிய இது வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஓகேயா, ஏன் இப்படி நடந்துச்சு நடக்கலை அப்படிங்கிறதுல ஒரு வியூ பார்க்குறோம், அவ்வளோதான். மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அது இன்றைக்கோட லெவல் எவ்வளோ தூரம் இருக்கலாம் அப்படிங்கிறத நான் ஃபர்தராக அடுத்த வீடியோவில் ஒரு 9:30 மணிக்கு மேலே போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இது வந்து ஒரு ஐடியா தான். அப்படி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேணும்னா இன்ட்ராடே லெவல் வந்து ஒரு 9:30 மணிக்கு அந்த டைமுக்குள்ளே போடுறதுக்கு பார்க்குறேன். இப்படியும் நடக்கலாம். ஓகே, 560 அதில் ஓப்பன் ஆகி 40 அந்த இடத்துல ஓப்பன் ஆகி கேண்டில் வந்து இதுக்கு கீழே க்ளோஸ் வைக்கலாம். அதே போல் இந்த ரேஞ்சையும் பார்த்துக்குங்க, இந்த கேண்டிலோட ரேஞ்சையும் பார்த்துக்குங்க. இதுக்கு கீழே ஃபர்தராக இதுக்கு இந்த கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சா தான் ஃபர்தராக கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கீழே வந்து விக்கு விட்டு இந்த கேண்டிலுக்குள்ளே க்ளோஸ் ஆச்சுன்னா ஸ்டில் வந்து கால் சைடில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன். இது ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த ரேஞ்சு வரைக்கும் போகணும். இது கூட இந்த கேண்டிலோட ரெஃபரன்ஸ் கொடுத்துருந்தேன் 581. 581 ஒரு வாட்டி வந்து ரீடெஸ்ட் பண்ணலாம். அப்போ எனிவே தேங்க்யூ வெரி மச்.